பில் பண்றான். ஆனா எப்போதுமே நல்லவங்க கையில இருக்கணும், இல்லைன்னா அது கெட்டவங்க கைக்கு போயிடும். கெட்டவங்க கைக்கு போனா கெட்ட விஷயம் நடக்கும், நல்லவங்க கைக்கு போனா நல்ல விஷயம் நடக்கும். லவ் மணி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் முதல்ல MBA படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். லவ் மணி டு ஹெல்ப் அதர்ஸ். கம்ஸ் ஃப்ரம் a கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட். பணத்தை நிறைய சம்பாதிக்க கூடாது, பணம் நிறைய வச்சுக்க கூடாது, சிம்பிளா இருக்கணும், நல்ல கொள்கை தான். ஆனா அல்டிமேட்லி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னா, ஒரு பக்கம் அது வந்து எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்பதை தாண்டி இன்னொன்னா அந்த ஒரு பணம் இருக்கணும். CKR ஒரு இடத்துல பேசும்போது ஒன்று சொன்னார், பணம் எப்போதுமே நல்லவங்க கையில இருக்கணும், இல்லைன்னா அது கெட்டவங்க கைக்கு போயிடும். கெட்டவங்க கைக்கு போனா கெட்ட விஷயம் நடக்கும், நல்லவங்க கைக்கு போனா நல்ல விஷயம் நடக்கும். லவ் மணி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். முதல்ல அந்த விஷயத்துக்கு வரணும். அப்ப பிராண்ட் பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பாக்குறப்போ, ஆப்பிள் நான் சொல்லிட்டேன், இவ்வளவு பெரிய கம்பெனி நம்ம எப்படி பண்ண முடியும், அவன் என்ன பண்றாங்கிறது அடுத்த விஷயம், அவ்வளவு பெரிய கம்பெனி நம்ம பண்ண போறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு பிராண்டை எப்படி ஒரு கௌரவமான அடையாளமாக ஒருத்த மாத்திரான் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ரொம்பவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா, மேற்குலக நாடுகள் வைத்திருக்கக்கூடிய புத்திசாலித்தனம். அவன் டெக்னாலஜியோட நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிற விஷயம், அவன் பிராண்டை எப்படி பொசிஷன் பண்றான், பிராண்ட் இமேஜை எப்படி பில்ட் பண்றான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. நமக்கு ஒரு பிரைஸ் பாயிண்ட் மெக்கானிசம் பத்தி இருக்கக்கூடிய ஐடியா, ஏன்னா நம்ம வளரக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் நாடாக இருந்து வளர்ந்த காரணத்தினால நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வி கான்சென்ட்ரேட் ஆன் பிரைஸ் பாயிண்ட் மெக்கானிசம், குறைவான விலையில் பெரிய அளவுக்கு பொருட்களை கொண்டு போய் சேர்த்தல், இந்த லெவலில் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் சொன்னாரு, உங்களுக்கு வந்து மஷ்ரூம் கம்பெனின்னு சொல்லுவாங்க, யூனிகார்ன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் டேலண்ட்ஸ்க்கும் கம்பேர் பண்றப்ப நம்பர் ஆஃப் யூனிகார்ன் கம்பெனிஸ் எக்கச்சக்கமா இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் இங்கே படிக்கிறோம், உலகம் முழுக்க போய் படிக்கிறோம். உலகம் முழுக்க யூனிகார்ன் கம்பெனிஸை பில்ட் பண்றதுக்கு உருவாவதற்கு தேவைப்படக்கூடிய அறிவை யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம போய் தான் தரான். So that what I would like, நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, திங்க் பிக் அப்படிங்கிறது தான். அதை விட தாண்டி இன்னைக்கு சர்வதேச அளவில் உலகமே உள்ளங்கைக்குள்ள வந்திருக்கிறப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இந்த படிப்படியாக மேலே வருதல், பார்த்து எம்புதல், குதித்தல், நீளம் தாண்டுதல் இப்படிலாம் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அவுட்புட்டை எப்படி பில்ட்